கந்தாணி துப்பாக்கிச் சூடு, மங்களவின் முன்னாள் செயலாளர் காயம். பஸ்ஸை முந்திச் செல்ல முற்பட்ட முதியவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதி. 2020 முதல் 2025 வரை 49 காவல் மரணங்கள் பதிவாகியுள்ளன. வடக்கு மாகாண ஆசிரியர் சேவைக்கு பட்டதாரிகளை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை மறு அறிவித்தல் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கானா நாட்டுக்கு சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட உயரிய விருது. கந்தானையில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த உபாலி குலவர்த்தன என்பவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கந்தானை பொதுச்சந்தைக்கு அருகில் காரில் பயணித்த இருவரை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் பிரத்யேக செயலாளராக பணியாற்றிய சமீரா மனஹார, அவருடன் இருந்த உபாலி குலவர்த்தன ஆகிய இருவரும் படுகாயமடைந்து ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உபாலி குலவர்த்தன சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். குருநாகலில் தனியார் பஸ்ஸின் மிதிபலகையில் பயணம் செய்த மாணவன் தவறி விழுந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பஸ்ஸினுள் மக்கள் அதிகளவானோர் இருந்ததால் பஸ்ஸின் மிதிபலகையில் நின்ற மாணவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து வீடியோ காட்சிகள் பஸ் நிறுத்தத்தில் சிறுவனை இறக்கிவிட்ட குழந்தையின் தந்தை ஓட்டிச் சென்ற காரின் கேமராவில் பதிவாகியுள்ளது. வடமராட்சி மந்திகை பகுதியில் இன்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் முதியவர் ஒருவர் காயமடைந்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாடசாலை சேவையில் ஈடுபட்ட பஸ்ஸை முந்திச் செல்ல முற்பட்ட மோட்டார் சைக்கிளே இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளது. இந்த விபத்தில் 65 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் காயமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஆசிரியர் சேவையின் தரம் 3க்கு பட்டதாரிகளை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை மறு அறிவித்தல் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வட மாகாண பாடசாலைகளில் தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி மூல பாடங்களில் நிலவும் ஆசிரிய வெற்றிடங்களுக்கு இலங்கை ஆசிரியர் சேவையின் 3ஆம் வகுப்பு 1 ஆத்தர பதவிக்கு பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பிக்குமாறு கடந்த 20ஆம் தேதி கோரப்பட்டது. அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தலை அடிப்படையாக கொண்டு இந்த ஆசிரிய ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகனின் அறிவுறுத்தலுக்கு அமைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை மறு அறிவித்தல் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு பதில் செயலாளர் ஏ. ஆண்டன் யோகநாயகம் தெரிவித்துள்ளார். 2020 முதல் 2025 வரையிலான கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 49 சந்தேக நபர்கள் காவலில் இருந்தபோது இறந்துள்ளதாக மனித உரிமைகள் ஆணையாளர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். இந்த மரணங்களில் 30 மரணங்கள் போலீசாருடனான மோதல்களின் போது நடந்ததாக நிமல் புஞ்சிகேவா கூறினார். இந்த காலகட்டத்தில் மொத்தம் 79 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இது ஒரு தீவிரமான பிரச்சனை என்று விவரித்தார். இந்த மரணங்களில் சில தடுப்பு காவலின் போது ஏற்பட்ட கடுமையான சித்திரவதைகளுடன் தொடர்புடையவை என்று கூறிய மனித உரிமைகள் ஆணையர் ஒரு சில தனிநபர்களின் தவறான நடத்தை களங்கம் விளைவித்துள்ளதாக கூறினார். ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியல் ரீதியாக நடுநிலை வகிக்க உரிமையுண்டு. குற்றங்களை புகாரளிப்பதால் பாதிக்கப்படுவோம் என்ற பயம் இதுபோன்ற தகவல்களை பகிர்வதிலிருந்து பொதுமக்களை ஊக்கப்படுத்துகிறது என அவர் எச்சரித்தார். 5 நாடுகளுக்கான உத்தியோகபூர்வ விஜயமாக டெல்லியில் இருந்து புறப்பட்டு முதலில் கானா நாட்டுக்கு சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கானாவின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. பிரேசில் நாட்டில் நடக்கும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்கவுள்ள பிரதமர் மோடி கானா, ரினிடாட் அண்ட் டுபாகோ, அர்ஜென்டினா, பிரேசில், நமீபியா ஆகிய 5 நாடுகளுக்கு ஒரு வார கால பயணம் மேற்கொண்டுள்ளார். முதலில் கானா நாட்டை சென்றடைந்த இந்திய பிரதமர் மோடி கோடகா விமான நிலையத்தில் இந்தியர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் கானா ஜனாதிபதி ஜான் டிரமனி மகாமா கைகுலுக்கி வரவேற்றார். கானாவில் பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதான தி ஆபீசர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா விருது அளித்து கௌரவிக்கப்பட்டுள்ளது.
இந்தோனேசியாவில் உள்ள பிரபல சுற்றுலா தலமான பாலி தீவு அருகே 65 பேருடன் சென்ற படகு கடலில் மூழ்கியதில் இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 38 பேர் மாயமானதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். விபத்துக்குள்ளான படகில் 53 பயணிகள், 12 பணியாளர்களுடன் 14 லொரிகள் உட்பட 22 வாகனங்கள் இருந்தன. விபத்து நடந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அதிகாரிகள் 20க்கும் மேற்பட்டோரை மீட்டனர். மேலும் மாயமானவர்களை தீவிரமாக தேடி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வரி குறைப்பு யோசனைக்கு பின்னர் மருத்துவ உதவி திட்டமான மெடிகேட் நிதியை குறைக்கும் யோசனையை முன்வைத்துள்ளார். இந்த புதிய நடவடிக்கையை முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் கடுமையாக விமர்சித்துள்ளார். அவருடைய பதிவில் மலிவு விலை மருத்துவ பராமரிப்பு சட்டத்தை பலவீனப்படுத்தும் இந்த முயற்சியின் விளைவாக 1.6 கோடி அமெரிக்கர்கள் தங்கள் சுகாதார பாதுகாப்பை இழக்கும் அபாயம் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.